இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மசாலா ஓட்ஸ் செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு அது நன்றாக காய்ந்ததும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது நன்கு பொரிந்ததும் பொடிசாக வெட்டி வைத்த பூண்டு போட்டு அது நன்கு பொரிந்ததும் பொடிசாக வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். ரொம்ப டீப்பாக வதக்க வேண்டாம். அதன் பிறகு 2 பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி அதையும் போட்டுக்கிடணும். அப்புறம் 2 தக்காளி அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிடணும். சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் அதே ரெண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம சாம்பாருக்கு சேர்ப்போம்ல அந்த சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதன் பிறகு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்புறம் 1 கப்பு ஓட்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஓட்ஸை அதில் போட்டு கிளறி விட்டுக்கிடணும். அப்புறம் 1 கப்பு ஓட்ஸுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கொள்ளணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கொழப்பு தன்மையோடு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எல்லாம் செஞ்சு முடித்து கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதான். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ